திருச்சிற்றம்பலம். சிவபூஜையில் பயன்படுத்த பெறும் நியாசங்களின் விளக்கங்கள். நியாசம் என்ற சொல்லுக்கு பொருள் வைக்கை என்பதாகும். கடவுளே புகழ் என்று அவரிடம் ஆத்ம பாரத்தை வைக்கை மந்திரங்களால் தேவதைகளை உறுப்புகளில் வைக்கும் கிரியை தொடுதலாகிய செயல்கள். சகலீகரணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? கரநியாச அங்க நியாசங்களால் இவ்வுடலை சிவமயமாக ஆக்குதல். சகல அப்படின்னா சிவ உடலாக, கரணம் அப்படின்னா செய்தல், சிவ உடலாக செய்தல் இதுக்கு பொருள். கரநியாசம் சிவ மந்திரங்களை கையில் பதித்தல். அங்க நியாசம் அவ்வாறு பதிக்கப்பெற்ற கையினால் உடம்பின் மற்ற பகுதிகளில் சிவ மந்திரங்களை பதிப்பிப்பது. சிவ வடிவமாக்கல் அங்க நியாசம். இக்கிரியை சைவ சமயத்திற்கு உயிர் போன்றது. சிவ அங்க நியாசம் பற்றி பார்க்கலாமா? இறைவனுடைய அங்கங்களில் மந்திரங்களை பதிப்பித்தல். தண்டபங்கி நியாசத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சிவ பூஜையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை அக்னி தம்பமாக தியானித்து மந்திரத்தால் பூஜித்தல். அடுத்ததா முண்டபங்கி நியாசம். ஈசனாதி மந்திரங்களால் சிவமூர்த்தியின் 5 சிரசுகளிலும் முண்டபங்கி நியாசம் அதாவது தொடுதல் செய்தல். பத்ரபங்கி நியாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இறைவனுக்கு 5 முகங்கள் உடையவனாக பாவித்து தொடுதல். முண்டபங்கி நியாசம், பத்ரபங்கி நியாசம் என்பன சனிகலிங்க பூஜைக்கே உரியன என்பார். கலாபங்கி நியாசம் 38 கலாபேதங்களாக பாவித்து தொடுதல். அச்சர நியாசம் 51 எழுத்துக்களாக பாவித்து தொடுதல். அகரம் முதல் ஷகரம் வரை சிருஷ்டி கிரமம், ஷகரம் முதல் அகரம் வரை சங்கர கிரமம். சீகண்ட நியாசம் எழுத்துக்களுக்குரிய சீகண்டர் முதலான தேவதைகளையும் சக்திகளையும் கூட்டி தொடுதல். இவை நிர்வாண தீட்சிதருக்கு உரிய. அடுத்ததா வித்யாதேக நியாசம். கைகளில் நிறைய மலர்களை எடுத்துக்கொண்டு அஞ்சலியாக இருதய தானத்தில் வைத்துக்கொண்டு வித்யாதேகம் பாவித்து நேத்திர மந்திரத்தால் பிரம்மாந்திரமளவும் செல்ல உச்சரித்து அது நட்சத்திரம் போல புஷ்பாஞ்சலிக்குள் வந்ததாக பாவித்து மூர்த்தியில் நியாசித்து பின்பு 5 முகத்திலும் நேத்திரம் நியாசித்தல். திருச்சிற்றம்பலம்.